தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி அருகே தரைப்பாலத்தை வெள்ளம் அடித்து சென்றதால் மக்கள் கடக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், விவரங்கள் என்ன? தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி அருகே தரைப்பாலத்தை கடந்த கிராமங்களுக்கு செல்ல முடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய நிலையில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்த காரணமாக தரைப்பாலத்தை கடந்த கிராமங்களுக்கு செல்ல முடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் இணைப்பில் வருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். கிருஷ்ணன், வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம் தரா. கனமழை காரணமாக கோட்டப்பட்டி அருகே உள்ள செலம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோட்டப்பட்டி அருகே உள்ள செலம்பை ஆற்று மற்றும் ஆவலூர் ஆகிய 2 கிராமங்களை இணைக்கும் வகையில் தரைப்பாலமானது பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இங்கு உள்ள கிராம மக்கள், பள்ளி குழந்தைகள், விவசாயிகள் என அனைவரும் தங்களின் அன்றாட தேவைகளுக்காக இந்த தரைப்பாலத்தின் மீது சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது நிலவி வரும் பெஞ்சல் புயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காற்றாற்று வெள்ளம் உருவாகி செலம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தினந்தோறும் சென்று வந்த விவசாயிகள் மற்றும் பள்ளி குழந்தைகள், மருத்துவ அவசர உதவிக்காக செல்பவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆண்டுக்கு 5 முறை இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்போது அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆற்றை கடந்து செல்வதற்கு இது போன்ற சிரமங்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விட்டுள்ளனர். குறிப்பாக இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் ஆற்றை கடந்து செல்லும் மக்கள், கிராம மக்கள் உதவியுடன் கைகோர்த்து சென்று ஆற்றை சிரமத்துடன் கடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனால் இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜன் அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்களும் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். தாரா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.